வணக்கம் மக்களே, நீங்க பாக்குறது த லோன் வுல்ஃப் சேனல். நான் எஸ்கே. இன்னைக்கு நம்ம அமேசான் பிரைம்காக சாட்டிரிக்கல் சூப்பர் ஹீரோ டெலிவிஷன் சீரிஸா உருவாக்கப்பட்ட த பாய் சீரிஸோட சீசன் 2 எபிசோட் 3யோட முழு கதை விளக்கத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் எபிசோட்ஸோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. போன எபிசோட்ல புச்சர் சூப் டெரரிஸ்ட கண்டுபிடிக்க மேலரிட்ட ஹெல்ப் கேட்டா அவங்க ரேனார்க்காக பழிவாங்க ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிட்டாங்க. பாய்ஸ் அந்த டெரரிஸ்ட அவனோட இடத்துக்கே போய் லாக் பண்ண ட்ரை பண்ணாங்க. அப்பதான் அது கிமிகோவோட பிரதர் கெஞ்சின்னு தெரிஞ்சுது. புச்சர் அது தெரிஞ்சும் அட்டாக் பண்ண பார்க்க கிமிகோவும் கெஞ்சியும் அங்கிருந்து தப்பிச்சிட்டாங்க. கெஞ்சி ஷைனிங் லைட்டோட பேச்சை கேட்டு அமெரிக்காவை அட்டாக் பண்ணதான் அங்க வந்திருக்கான். கிமிகோ அதெல்லாம் வேணான்னு தடுக்க பார்த்தா கெஞ்சி ஒத்துக்கல. கடைசியா கிமிகோவே கெஞ்சியை பிடிச்சி பாய்ஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டா. இதான் போன எபிசோட்ல நடந்தது. சரி வாங்க, இப்ப நம்ம த பாய் சீரிஸோட சீசன் 2 எபிசோட் 3யோட முழு கதை விளக்கத்தை பார்க்கலாம். பாய்ஸ் இப்போ ஒரு போட்ல கடலுக்கு நடுவுல தான் மறைஞ்சிருக்காங்க. ஹியூவி அங்க பாட்டு கேட்டுட்டு இருக்கான். அப்ப புச்சர் வந்து ஹியூவியை அடிச்சதுக்காக அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறான். ஆனா ஹியூவி அந்த சாரியை ஏத்துக்கல. ஹியூவி திருப்பி புச்சரை அதுக்காக அடிக்கிறான். மேலரி புச்சருக்கு கால் பண்ணி இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க டீம் வந்துடும், அவங்கள்ட்ட கெஞ்சிய ஒப்படைச்சிடுன்னு சொல்றாங்க. இப்ப மேலரி லிபர்ட்டின்ற ஒரு சூப் பத்தி தான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. மேலரிக்கு கெஞ்சி ஃபீமேலோட பிரதர்ன்றதால எல்லாமே சரியா நடக்குமான்ற டவுட் இருக்கு. புச்சர் எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிடுறான். கெஞ்சிய போட்ல ஒரு ரூம்ல லாக் பண்ணி வச்சிருக்காங்க. கிமிகோ வந்து அவளோட பிரதர்ட்ட அப்ப பேசுறா. கெஞ்சி, இந்த அமெரிக்கன்ஸ் என்ன கொடுமைப்படுத்துவாங்க, என்னை விட்டுடு, நான் யாரையும் அட்டாக் பண்ணாம கிளம்பிடுறேன்னு சொல்றான். கிமிகோக்கு அவளோட பிரதரை ரிலீஸ் பண்றது நல்லதில்லைன்னு தெரியும், அதனால ரிலீஸ் பண்ணாம கிளம்பிட்டா. ஏ ட்ரெயின் ஒரு கிளப்ல பார்ட்டி அட்டெண்ட் பண்ணிட்டு வெளில வரான். திடீர்னு அவனுக்கு நெஞ்சு பயங்கரமா வலிக்குது. ஆனா அவனுக்கு ஒன்னும் ஆகல. பெக்கா ரேயனுக்கு சாப்பாடு வச்சுட்டு இருக்கப்ப ஹோம்லேண்டர் அவனுக்கும் சர்வ் பண்ண வச்சு பெக்காவை சைலண்டா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். பெக்கா வேணான்னு தடுத்து ஹோம்லேண்டர் ரேயனை வெளில கூப்பிட்டு போறான். வாக்ட் இப்ப டான் ஆஃப் த செவன்னு வாக்ட் சினிமேட்டிக் யூனிவர்ஸோட 7வது படத்தை எடுக்க போறாங்க. படத்தோட டைரக்டர் ஆடம் போர்கி படத்தோட கதையை த 7 மெம்பர்ஸ்க்கு கிளியரா எடுத்து சொல்லிட்டு இருக்கான். ஸ்டார்ம் ஃப்ரண்ட் அந்த ஸ்கிரிப்ட்ல உமன்ஸ்க்கு இம்பார்ட்டனே இல்லைன்னு சொல்லி ஸ்கிரிப்டை மாத்த சொல்ல ஆஷ்லி ஹோம்லேண்டருக்கு இந்த ஸ்கிரிப்ட் தான் பிடிச்சிருக்கு, மாத்த முடியாதுன்னு சொல்லிட்டா. ஆஷ்லி திடீர்னு அவளோட போனை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகி அங்க இருந்து கிளம்புறா. நியூஸ்ல சூப்ஸ்லாம் தானா பிறந்தவங்க இல்ல, அவங்கலாம் காம்பவுண்ட் வீன்ற கெமிக்கல் சீரம் மூலமா வாக்டால உருவாக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆஷ்லி எக்கர் கிட்ட வந்து வெளிவந்த நியூஸ் உண்மையான்னு கேக்குறாரு. ஏன்னா அவளுக்கே தெரியாது, எக்கர் இப்போதைக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்லிடுறாரு. ஆஷ்லி நடக்கிறத ஹோம்லேண்டர்ட்ட சொல்லணும்னு சொல்ல எக்கர் கோவப்பட்டு, ஹோம்லேண்டர் எங்க இருக்கான்னு உனக்கு தெரியாது, எனக்கு எப்ப சொல்லணும்னு தோணுதோ அப்ப நான் சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஸ்டார்லைட் தான் பிரஸ்க்கு காம்பவுண்ட் வி சாம்பிளோட எல்லா இன்ஃபர்மேஷனையுமே கொடுத்தது, அதனால அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏ ட்ரெயினும் அங்க வந்துட்டான். அவனுக்கு இத பண்ணது ஸ்டார்லைட் தான் தெரியும். ஸ்டார்லைட் நான் காம்பவுண்ட் வியை எடுத்துட்டு வந்ததை பார்த்து நீ என்ன விட்டுட்ட, இத வெளில சொன்னா வாக்ட் ஒன்னையும் காலி பண்ணிடுவாங்கன்னு சொல்லி அவனையே மிரட்டிடுறா. டீப் ஈகிள் கிட்ட அவனுக்கு 9 வயசு இருக்கும்போது தான் முதல்ல மீன் பேசுறதுலாம் அவனுக்கு கேட்க ஆரம்பிச்சிச்சின்னு அது அவனுக்கு எவ்வளவு டார்ச்சரா இருந்ததுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். பிளாக் நாயர் நியூஸை பார்த்து கதறி கதறி அழுதுட்டு இருக்கான். ஹியூவி நியூஸை பார்த்துட்டு ஸ்டார்லைட்க்கு வாய்ஸ் மெசேஜ்ல நம்ம சாதிச்சிட்டோம்னு சொல்லி சந்தோஷப்படுறான். பாய்ஸும் வந்து நியூஸை பார்த்துட்டு ஹியூவியை பயங்கரமா பாராட்டி தள்ளுறானுங்க. ஹோம்லேண்டர் ரேயனை வீட்டோட கூரை மேல நிக்க வச்சுட்டு இங்க இருந்து ஜம்ப் பண்ணு, உனக்கு ஒண்ணுமே ஆகாதுன்னு சொல்றான். ரேயனுக்கு பயமா இருக்கு, அதனால வேணான்னு சொல்றான். ஆனா ஹோம்லேண்டர் கேட்கல. ஹோம்லேண்டர் டக்குன்னு ரேயனை கீழே தள்ளி விட்டுட்டான். அவனும் பறக்காம தாறுமாறா கீழே தான் விழுந்தான். பெக்கா ஓடி வந்து ரேயனை பார்த்துட்டு ஹோம்லேண்டரை பயங்கரமா திட்டுறாங்க. கொஞ்ச நேரத்துல ரேயனும் கண் முழிச்சிட்டான். பெக்கா அவனை உள்ள கூப்பிட்டு போக பார்க்க ஹோம்லேண்டர் பெக்காவை தடுத்துட்டான். அப்ப ரேயன் கோவப்பட்டு ஹோம்லேண்டரை கீழே தள்ளி விட்டுட்டான். ரேயன் இப்ப அவனோட பவரை ஃபீல் பண்றான். அதை பார்த்த ஹோம்லேண்டருக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா ரேயன் இனிமேல் எங்களை தனியா நிம்மதியா இருக்க விடுன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டான். பிரெஞ்சி கெஞ்சி ரூம்க்கு வந்து அவனுக்கு ட்ரிங்க்ஸ் குடுக்கிற மாதிரி, உன்னோட அக்காட்ட நீ பேசுற சைன் லாங்குவேஜ் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு, அதை எனக்கு கத்து கொடுக்க முடியுமான்னு கேக்குறான். கெஞ்சி அவனோட பேரண்ட்ஸ் ஷைனிங் லைட் கொன்ன அன்னைக்கு நைட்ல இருந்து ஷாக்ல கிமிகோ பேசுறத ஸ்டாப் பண்ணிட்டான்னு
சொல்றான். டெரரிஸ்ட் கேம்ப்ல இவங்க அடிக்கடி தனியாவே தான் இருப்பாங்க. அப்ப அவங்களுக்குள்ள பேசிக்க அவங்களே அவங்களுக்குன்னு ஒரு சைன் லாங்குவேஜை உருவாக்கிக்கிட்டாங்க. ஆனா கெஞ்சி அந்த சைன் லாங்குவேஜை பிரெஞ்சுக்கு கத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். பிரெஞ்சி எனர்ஜி ட்ரிங்க் கேனை அங்கேயே வச்சுட்டு போயிட்டான். கெஞ்சியோட ஒரு விரல் மட்டும் ஒழுங்கா கவர் ஆகாம இருக்கு. அதை யூஸ் பண்ணி அவன் அந்த கேனை அவன் கிட்ட வர வச்சு அந்த கேனை நசுக்கி அவனோட கை கட்ட அறத்துக்கிட்டு தப்பிக்கிறான். மேவோட அப்பா நியூஸ்ல என்னோட மேவு குட்டிக்கு யாராவது காம்பவுண்ட் வீயை கொடுத்திருக்கலாம், ஆனா அதை பத்தி எனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு சொல்றாரு. அதை பார்த்த மேவ் எலினா கிட்ட போன்ல எல்லாத்தையும் பண்ணிட்டு எப்படி நடிக்கிறான் பாருன்னு சொல்றா. எலினா இந்த சான்ஸை பயன்படுத்தி வாக்ட விட்டு வெளில வந்துடுன்னு சொல்றா. ஆனா மேவுக்கு அப்படி பண்ணா வாக்ட் என்ன வேணாலும் பண்ணுன்னு பயமா இருக்கு. ஹோம்லேண்டர் மேவ் பேசுனதை கேட்டுட்டு எலினா யாருன்னு கேட்கிறான். மேவும் பழைய ஃப்ரெண்டுன்னு சொல்லி சமாளிக்கிறா. ஹோம்லேண்டருக்கு மேவ் சொல்லி தான் காம்பவுண்ட் வீ பத்தி நியூஸ்ல போட்டுட்டாங்கன்னே தெரியுது. பாய்ஸோட போட் இருக்க இடத்துக்கு போலீஸ் சாப்பர்ல வந்துட்டாங்க. போலீஸ்க்கு அந்த போட்டை திருடிட்டதா நியூஸ் வந்திருக்கு. அதான் அதை ட்ராக் பண்ணி வந்திருக்காங்க. புச்சர் போலீஸ்ட பேசி சமாளிச்சுட்டு இருக்கான். அப்ப தப்பிச்சு வெளில வந்த கெஞ்சி போட்டோட ஆங்கரை எடுத்து எல்லாரையும் அட்டாக் பண்ண பாக்குறான். ஃபீமேல் கெஞ்சியை தடுக்க ட்ரை பண்றப்ப கெஞ்சி போலீஸ் சாப்பரை டேமேஜ் பண்ணி அதை தண்ணிக்குள்ள தள்ளிட்டான். கெஞ்சியை ஃபீமேல் மறுபடியும் லாக் பண்ணிட்டா. புச்சர் உடனே போட்டை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். கேரோல் டீப் கிட்ட வந்து நீ 7க்குள்ள மறுபடியும் போறதுக்கான நேரம் வந்துட்டு சர்ச் ஆஃப் த கலெக்டிவோட லீடர் ஆலிஸ்டர் அடானா நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை அனுப்பியிருக்காருன்னு சொல்றா. போலீஸ் அட்டாக் பண்ண சூப் டெரரிஸ்டோட இன்ஃபர்மேஷன் தான் அது. சோ கேரோல் உடனே டீப்பா போய் அவனை தடுக்க சொல்றாங்க. காங்கிரஸ் உமன் விக்டோரியா நியூமன் வாக் கம்பெனியை நியூஸ்ல கிழின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. பயங்கரமா வாக்டோட ஸ்டாக் மார்க்கெட்டிங் பிரைஸ்லாம் குறைஞ்சிட்டு இருக்கு. எகருக்கு என்ன பண்றதுனே தெரியல. லாயர்ஸ் இப்போதைக்கு நம்ம உண்மையை மறுக்கலாம், ஆனா அப்புறம் எல்லாத்தையுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா இந்த ரூம்ல இருக்க எல்லாருக்கும் 10-15 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்கும்னு சொல்றாங்க. எகர் போலீஸ் சாப்பர் அட்டாக் வீடியோல சூப் டெரரிஸ்ட் இருக்கிறத பார்த்துட்டு இப்போதைக்கு தப்பிக்க வேற பிளான் பண்ணிட்டான். மேலரி பாய்ஸ் உடனே தப்பிச்சு யாரு கண்ணிலையும் படாம ஹாஸ்லெட்ல இருக்க CIA சேஃப் ஹவுஸ்க்கு வந்துட சொல்லிடுறாங்க. ஹியூவி ஆனியை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றான். ஆனா அவனுக்கு கால் போகல. எகர் த 7 அசெம்பிள் பண்ணி நான் உங்களை 99th ஃப்ளோருக்கு வந்து அடிக்கடி மீட் பண்ணாததுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம வாக் கம்பெனிக்காக ஒன்னா சேர்ந்து செயல்பட்டாகணும். இப்போ நீங்க ஒன்னா சேர்ந்து அந்த சூப் டெரரிஸ்ட கேப்சர் பண்ணாதான் வந்திருக்க ப்ராப்ளம்ல இருந்து தப்பிக்க நமக்கு ஒரு வழி கிடைக்கும்னு சொல்றாரு. ஹோம்லேண்டர் எகர் கிட்ட கம்பெனிஸ் வரும் போகும், ஆனா சூப்பர் ஹீரோஸ் ஆன நாங்க தான் இங்க நிரந்தரம்னு சொல்லி மிரட்டுறான். ஹோம்லேண்டர் நம்ம வாக்காக இத பண்ண தேவையில்ல, நம்ம சூப்பர் ஹீரோஸ், நம்ம வேலை சூப் டெரரிஸ்ட தடுக்கிறது தான் சொல்லி இந்த 7 கூப்பிட்டுக்கிட்டு கிளம்புறான். புச்சர் கரவோரமா தப்பிக்க ஒரு டனலை பார்த்து வச்சிருக்கான். அதை நோக்கி தான் இப்ப போயிட்டு இருக்கான். திடீர்னு போட் மேல ஏதோ ஒண்ணு வந்து தாறுமாறா மோதுது. என்னன்னு பார்த்தா எக்கச்சக்க ஷார்க்ஸ் போட் மேல வந்து தாறுமாறா மோதிக்கிட்டே இருக்குங்க. புச்சர் கன்னை எடுத்து ஷூட் பண்றான். ஆனா ஷார்க்ஸை சமாளிக்க முடியல. போட்டும் அதே நேரம் டேமேஜ் ஆகிட்டு புச்சர் போட்க்கு கீழே போய் பார்த்தா போட் டேமேஜ் ஆகி தண்ணி உள்ள வேகமா வந்துட்டு இருக்கு. பாய்ஸ் எல்லாரும் உடனே போட்டோட இருக்க சின்ன போட்க்கு மாறி வேகமா அதை ஓட்டிக்கிட்டு தப்பிச்சு போறானுங்க. ஷார்க்ஸும் விடாம துரத்திக்கிட்டே வருதுங்க. பாய்ஸும் டனல் கிட்ட வந்துட்டானுங்க. திடீர்னு ஒரு மிகப்பெரிய வேல் குறுக்க வருது. அதுல டீப்பும் ஏறிக்கிட்டு வரான். டீப் தான் ஷார்க்ஸை வச்சு பாய்ஸை அட்டாக் பண்ணிட்டு இருந்திருக்கான். டீப் இப்ப வேலை டனலுக்கு குறுக்க கரையில படுக்க வச்சுட்டான். அதை பார்த்து கடுப்பான புச்சர் போட்டை இன்னும் பயங்கர ஃபாஸ்டா ஓட்டுறான். ஓட்டி கொண்டு போய் அந்த வேல் மேலேயே பயங்கரமா மோதிட்டான். வேலோட உடம்புக்குள்ள இருந்து ஒருத்தனா வெளில வரானுங்க. ஆனா ஹியூவி மட்டும் வெளில வரல, ஏன்னா அவன் ஷாக்ல இருக்கான். புச்சர் வந்து ஹியூவியை கூப்பிட்டு பாக்குறான். ஆனா ஹியூவி நான் இங்கேயே வெயிட் பண்ணி ஸ்டார்லைட்டை பார்க்கணும்னு சொல்லி உளறிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எம்எம் வந்து நீ வந்தாதான் நான் போவேன்னு சொல்லி ஹியூவி பக்கத்திலேயே உட்காந்துக்கிட்டான். அப்புறம் தான் ஹியூவி எம்எம் கூட சேர்ந்து கிளம்புறான். பாய்ஸ் இப்ப டனலுக்குள்ள வந்துட்டாங்க. ஹியூவி பயங்கர டயர்ட்ல இருக்கான். அவனால ஒழுங்கா நடக்க கூட முடியல. எம்எம் புச்சர் கிட்ட வந்து இந்த டீம்ல ஹியூவி தான் முக்கியமானவன், அவன் இல்லனா நீ எப்ப உன்னோட லிமிட்டை தாண்டி போறன்னு உனக்கே தெரியாதுன்னு சொல்றான். புச்சர் நான் ட்ரை பண்ணிட்டேன், அவன் டீம்ல இருக்க கூடாது, செத்துலான்னு நினைச்சா நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு போறான். டீப் கண் முழிச்சு வேல் செத்து போனதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அங்க த 7 வந்துட்டாங்க. டீப் ஹோம்லேண்டர்ட்ட அந்த சூப் டெரரிஸ்ட் கூட இன்னும் சில பேர் இருக்காங்க, அவங்க எல்லாருமே டனலுக்குள்ள தான் போனாங்கன்னு சொல்றான். ஸ்டார்லைட் டீப்பை பார்த்ததும் கடுப்பாகிறா. அதனால ஹோம்லேண்டர் டீப்பை டனலுக்குள்ள வர வேணான்னு சொல்லிட்டான். ஹோம்லேண்டர் சூப் டெரரிஸ்ட்
டெரரிஸ்ட மட்டும் எனக்காக விட்டு வைங்கன்னு சொல்றான். அப்புறம் இந்த சவனும் டனலுக்குள்ள போயிட்டாங்க. ஏ ட்ரெயின் டனலுக்குள்ள வேகமா ஓடும்போது அவனுக்கு மறுபடியும் மூச்சு இறக்க ஆரம்பிக்குது. ஹோம்லேண்டரும் அப்ப அங்க வந்துட்டான். அதனால ஏ ட்ரெயின் நார்மலா இருக்க மாதிரி நடிக்கிறான். ஹியூவி பொறுமையா வந்ததால பாய்ஸை மிஸ் பண்ணிட்டான். அப்ப அவனுக்கு பின்னாடி யாரோ வர மாதிரி தோணுது. இவனும் ஓடி போய் மறைஞ்சுக்கிறான். அப்புறம் பார்த்தாதான் அது ஸ்டார்லைட்னு தெரியுது. ஹியூவி ஸ்டார்லைட்ட பேச போறான். ஆனா அவ தாறுமாறா ஹியூவியை அட்டாக் பண்ணிட்டா. ஏன் அட்டாக் பண்ணான்னு பார்த்தா அங்கதான் ஹோம்லேண்டரும் இருக்கான். ஹோம்லேண்டர் இப்ப ஸ்டார்லைட்ட ஹியூவியை கொன்னுட சொல்லி கம்பல் பண்றான். அங்க நடக்கிறத பாய்ஸும் மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கானுங்க. ஹோம்லேண்டர் கம்பல் பண்றதால பயத்துல ஸ்டார்லைட்டும் ஹியூவியை கொல்ல போறா. அப்ப புச்சர் வெளில வந்து அதை தடுத்துட்டான். கெஞ்சி டக்குன்னு வந்து ஹோம்லேண்டருக்கு கீழே தரைய உடைச்சு மேல சீலிங்கையும் உடைச்சு ஒரு பஸ் அவன் மேல தள்ளி அவனை கீழே தள்ளி விட்டுட்டான். கெஞ்சி கிரியேட் ஆன ஓபனிங் வழியா தப்பிச்சு போக பாக்குறான். அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஃபீமேலும் போறா. ஹியூவி இப்ப புச்சர் கூட சமாதானமா போயிட்டான். கிமிகோ கெஞ்சியை பிடிச்சி அவனை சமாதானம் பண்ண பாக்குறா. அப்ப ஸ்டார்ம் ஃப்ரண்ட் வந்து ரெண்டு பேரையும் அடிச்சு ஒரு அபார்ட்மெண்ட் குள்ள தள்ளிட்டா. ஸ்டார்ம் ஃப்ரண்ட் அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்த பசங்களையுமே கொடூரமா கொன்னுட்டா. ஸ்டார்ம் ஃப்ரண்ட் கெஞ்சியை நல்லா லாக் பண்ணி அவனை கொல்ல போறா. அப்ப கிமிகோ வந்து அவளை தாறுமாறா அடிச்சு போட்டுட்டு கெஞ்சியோட சேர்ந்து தப்பிச்சு ஓடுறா. ஸ்டார்ம் ஃப்ரண்ட் பயங்கர கோவத்துல அந்த பில்டிங் மொத்தத்தையுமே பிளாஸ்ட் பண்ணி தள்ளுறா. கெஞ்சி வேகமா தப்பிச்சு போயிட்டான். ஆனா ஸ்டார்ம் ஃப்ரண்ட் கிட்ட ஃபீமேல் நல்லா மாட்டிக்கிட்டா. ஸ்டார்ம் ஃப்ரண்ட் ஃபீமேல் கழுத்தை நெரிச்சு கொல்ல பார்க்க அதை கெஞ்சி வந்து தடுத்துட்டான். ஸ்டார்ம் ஃப்ரண்ட் ஃபீமேலை தாறுமாறா அடிச்சு போட்டுட்டு கெஞ்சி அவனோட பவரை யூஸ் பண்ண முடியாத மாதிரி அவனோட கையை உடைச்சு விட்டுட்டா. கடைசியா ஸ்டார்ம் ஃப்ரண்ட் கெஞ்சியை கொல்றத பார்த்து ரசிச்சுக்கிட்டு அவனை கொடூரமா கொன்னுட்டா. ஃபீமேலால அதை பார்த்தும் ஒன்னும் பண்ண முடியல. ஹோம்லேண்டர் அங்க வந்து எதுக்காக அந்த டெரரிஸ்ட நீ கொன்னன்னு கேட்டு கோவப்பட ஸ்டார்ம் ஃப்ரண்ட் நீ லேட்டா வந்தா அதுக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. ஃபீமேலும் அந்த கேப்ல அங்க இருந்து தப்பிச்சுட்டா. ஸ்டான் எகர் இப்ப காம்பவுண்ட் வி பத்தி பிரஸ் மீட் வச்சு பேசுறாரு. எகர் காம்பவுண்ட் வி பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. நாங்க அதை பத்தி இப்ப இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம். மேட்லின் ஸ்டில்வெல் தான் சில கிறுக்கு சயின்டிஸ்டோட சேர்ந்து காம்பவுண்ட் வி சம்பந்தப்பட்ட ஃப்ராட் வேலையெல்லாம் பார்த்திருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்னு சொல்றாரு. எகர் இன்னைக்கு நடந்த சூப்பர் டெரரிஸ்ட் அட்டாக்லயே அவங்க எல்லாம் எவ்வளவு டேஞ்சரஸான பீப்புள்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இனிமேல் அமெரிக்காவை ப்ரொடெக்ட் பண்ண வாக்டோட சூப்பர் ஹீரோஸ் ரொம்ப முக்கியம்னு சொல்றாரு. எகர் கடைசியா ஸ்டார்ம் ஃப்ரண்ட் இல்லனா இன்னைக்கு எக்கச்சக்க பேர் இறந்திருப்பாங்கன்னு சொல்லி மக்களோட வாயை மொத்தமா மூடிட்டான். ஸ்டார்ம் ஃப்ரண்ட்டை எல்லாருமே பாராட்டுறாங்க. அதை பார்க்குற ஹோம்லேண்டருக்கு ஸ்டார்ம் ஃப்ரண்ட் மேல பயங்கர கோபம் வருது. ஃபீமேலும் இப்ப ஸ்டார்ம் ஃப்ரண்ட் மேல பயங்கர கோபத்தோட இருக்கா. இதோட த பாய்ஸ் சீரிஸோட சீசன் 2 எபிசோட் 3 முழு கதை விளக்கம் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது எஸ்கே. டாடா பை பை.